ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் மீ அப்படின்றது தாய் பேர் ட்ராமாவோட 11th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம கிளாஸ் எல்லாத்தையும் கட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸோட சேர்ந்து கட் அடிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஷெயினோட அம்மா வேறு நம்ம செயின்ட்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா. செயின்ட் அப்படி சோகமாக வீட்டுக்கு வர அங்கே நம்ம செயின்ட்டோட அப்பா வந்து வாடா மகனே வந்து உட்காரு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட்டு சொல்ல, தெரியும் ஷின்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்டோட அப்பா கேட்குறாரு. எனக்கு தெரியும்டா நீ சோகமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஷின்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான், நீ அவங்ககிட்ட பேசி அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம சார்ஜர் தான் காமிக்கிறாங்க. இவன் என்னன்னா இன்னும் நீ அவன் மேலே கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷின் கிட்ட கேட்க, நான் ஒன்றும் கோவமாலாம் இல்லை, அவன் கோவப்படுறது கூட வருத்த கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சோகமாக நம்ம செயின்ட் வந்து அப்படியே ஷின்னை பார்த்துட்டு இருக்கா. என்ன நீ அவங்ககிட்ட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜன் கேட்குறான். ஆமாம்மா நான் தான் சண்டை போட்டேன், ஏன் மேலே எல்லாம் தப்போ அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்டு சொல்லிட்டு போக ஷின் அப்படியே அவனையும் பார்த்து தான் நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம ஜான் மேம் இருக்காங்களா அவங்கள காமிக்கிறாங்க. கேபிள் எப்போவுமே இப்படிலாம் நடந்துக்கிட்டது கிடையாது, புதுசாக இந்த மாதிரி நடந்துக்கிறான், என்ன ப்ராப்ளம், ஒரு ஹோம் ரூம் டீச்சராக நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சார் ஜான் மேம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தான் ஸ்கிப் பண்ணியிருக்காங்களே, அந்த விஷயம் வந்து பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் கிளாஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு இன்டர்வியூவில் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேம் பிடிச்சி நல்லா விளாசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம், நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலுக்கு செம்மக்கவும் அவங்க கிளாஸ் டீச்சர் 2 பேர்ட்டையும். ஜான் மேம் இது இல்லை இல்லை அவங்கள இதுக்கு மேலேயும் பனிஷ்மெண்ட் பண்ணால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே மேம், அதனால தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேம் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவ்லாம் கேட்டுட்ருக்கா. நீங்கள் இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி கிளாஸ் ஸ்கிப் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் டைம் இப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமே இவ்வளோ கைண்டாலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன், அப்புறம் கை தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம கென் கேங்கில் வந்து ஒருத்தன் மட்டும் நல்ல பையன் மாதிரி இங்கே வந்திருக்கான் போல இருக்குது, அவனை கூப்பிட்டு லஞ்ச் பிரேக்கில் வந்து நம்ம ஜான் மேம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இல்லை எனக்கு தெரியாது அவங்க கிளாஸ்க்கெல்லாம் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி, ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பற்றி பற்றி நீ யோசிக்கவே இல்லையா, அவங்களோட ஃப்யூச்சரும் உனக்கு முக்கியம் இல்லை, நிஜமாவே அவங்கள உனக்கு நல்லா பார்த்துக்கணுன்னு தோணுச்சுன்னா அவங்கள கிளாஸுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் சொல்லிகிட்டு இருக்க. இங்கே நம்ம செயின்ட் இருக்கான்ல அப்படியே சோகமாக நடந்து வந்துட்டுருக்கான். இதுக்கப்புறம் நம்மள்ட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்க. எனக்கு நீ ஷின்னு வந்து இடிச்சு விட்டுட்டு நான் உன்னை ஹேட் பண்ணாலும் நீ என்னை அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சரி அப்படின்ற மாதிரி நம்ம செயின்ட் எதுவுமே சொல்லலாம் அமைதியாக போயிட்டுருக்காங்க. இங்கே சங் சாரும் ஜான் மேமும் அவங்கள பார்த்துட்டு இவங்கள எப்படியா சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜன்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கே தெரியல சார் எப்படி இவங்கள சேர்த்து வைக்கிறது, நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜன் சொல்ல, இதுக்கப்புறம் அது ஏன் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சங் சார் கையில் எடுத்துட்டாரு. அப்படியே வேக வேகமாக நம்ம செயின்ட்டையும் ஷின்னி கூப்பிட்டு வந்து இந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணுறீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் நல்லா பல்கான வழியாக கொடுத்துட்டாரு. எப்படி சார் நாங்கள் 2 பேர் மட்டும் பண்ணுறது அப்படின்னா, அதான் 2 பேர் இருக்கீங்களாடா, நீங்கள் தான் பெரிய கேங்ஸ்டர் ரேஞ்சுக்கு சண்டையெல்லாம் போடுறீங்க, எல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படியே தூக்கிட்டு போடுவீங்க நீங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்சார் சொல்லிட்டு இருக்கா. சரி சரி சட்டு போட்டு வேலையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. டைம் வேஸ்ட்லாம் பண்ணாமல் சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மொத்த டேபிளையும் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடில் வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் மொட்டை மாடிலேருந்து எடுத்து வைக்கணுன்றாங்க. இங்கே செயின்ட்லாம் நொந்து போய் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கான். ஷின்லாம் அப்படியே நொந்து போய் எல்லாம் என் நேரம்டா அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஆனால் கடைசி மட்டும் பேசவே மாட்டாங்க. இங்கே சங் சார் வந்து சரி நான் உங்களை எதுக்கு இதெல்லாம் செய்ய சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டுருக்க. இங்கே இந்த பீட்டா இருக்கால உட்காந்து எழுதிட்டுருக்கா. ஈவ் வந்து இன்னும் இவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுறது ஃபுல் மார்க் வாங்கினா தானே நான் ஆசைப்படுற இந்த யூனிவர்சிட்டியில் நான் போய் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டா சொல்லிட்டு இருக்க. சரி எனக்காக கொஞ்சோண்டு கம்மி மார்க் வாங்குறியா, நான் போகிற யூனிவர்சிட்டிக்கு நீ வரலாம் இல்லை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்காக பட்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டா சொல்லிட்டு இருக்கா. இங்கே இந்த ஆரி இருக்கால இங்கே பீட்டா வந்து நான் கிளாஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போனதுக்கப்புறம் ஈக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்புறம் நீ யார் மேலேயாவது க்ரஷ் வச்சுருக்கேன், நான் அந்த பீட்டா கூட எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரி வந்து கேட்க, இல்லையே எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் க்ரஷ் இல்லையா, அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈவ் சொல்லிகிட்டு இருக்கா. சரி அவளை எனக்கு தெரியுமா இந்த ஸ்கூலில் படிக்கிறவளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரி வந்து கேட்க, தெரியும் தெரியும் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈவ் சொல்லிகிட்டு இருக்கா. சரி என் கொடி சுற்றிட்டு இருக்குமா அந்த டேங்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அட கன்றாவே அது நீ தான் அப்படின்ற மாதிரி நம்ம பீட்டா சொல்லிடுறா.
நான் உன்னைய வந்து சின்ன வயசுல நீ ஒரு படம் நடிச்சில்ல, அப்போலேருந்தே பார்த்துருக்கேன். அந்த ஆர்ஃபன் ரோல்ல செம்மையா பண்ணியிருந்த. அப்போ அவ்வளோ க்யூட்டா இருந்த. அதனால எனக்கு உன் மேல க்ரஷ் இருந்துச்சு. இப்போ ஒன்னும் அவ்வளோக்கா வொர்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹாரிய புடிச்சு கலாய்ச்சிட்டு இருக்க. இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம செயிண்ட்ட தான் காமிக்கிறாங்க. அவனும் நொந்து போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். சரி, சரி எடுத்து வச்சா மட்டும் போதுமா? போய் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சங் சார் சொல்லிட்டு இருக்கேன். சார் எதுக்காக இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சின்னு வந்து பொங்கி எழுந்து கேட்டுட்டான். தயவு செஞ்சு சொல்லுங்க சார், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. சங் சார் இருக்கார்ல, அவர் வந்து அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இன்னும் புரியலன்னா எவ்வளோ பெரிய மரமட்டைன்னு நல்லாவே தெரியுது. உங்கள் 2 பேருக்கும் கஷ்ட சூழ்நிலை கொடுத்தாலாச்சு பேசுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சார் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சங் சார் சொல்லிட்டு இருக்காரு. அவன் எங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்போவும் என்னை விட்டுட்டு ஓடுறவன்லாம் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் சொல்லும் போதே அப்படியே கண்ணு கலங்கிட்டு இருக்கான். என் கால் உடஞ்சிச்சு. அந்த டைமில் அவன் பக்கத்தில் இருப்பான்னு நினச்சேன். என் கால் உடஞ்ச வேதனையோட அவன் என்னை விட்டுட்டு போனான்றத எனக்கு ரொம்ப சுகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அன்றைக்கி விட்டுட்டு போனதோட சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் என்னை கண்டுக்க கூட இல்லை. அவ்வளோ ஈஸியாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை விட்டுட்டு போகிறவன் எப்படி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் அப்படி சொல்லும் போதே அவன் கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம கென்னு இருக்கான்ல, அவனை பார்க்கறதுக்கு அவன் இந்த ஸ்கூல் போயிட்டு போல ஒரு நல்ல பையன். அவன் வந்து கேட்குறான். அவன் வந்து கேட்டதும் இந்த கென்னு வந்து நான் வரலாம் முடியாது, இதான் என் இடம், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கடா, அவங்க 2 பேர்த்தை பற்றி நான் கவலைப்படுறதுனால தான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் வர முடியாது, நீ வேணா போகிறதுனா போ, எங்களெல்லாம் கூப்பிடாது அப்படின்ற மாதிரி கென்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, அப்போ நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்காக வந்து ஸ்கூல் போகாமல் இருக்க போகிறது கிடையாது, நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்க. நான்லாம் ஸ்கூல் வர மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கென்னு அடம் முடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் இந்த நாங்கோட ஷர்ட்டை வந்து கென் பிடிச்சி இதுக்கப்புறம் வரமாட்டேன் போனா போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்ல. சரி சரி ஓகே, ஆனால் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் லேட்லாம் ஆகலை, இப்போ நீ வந்தால் கூட போர்ஷன்ஸில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். கூட இருக்க ஃப்ரெண்டும் இந்த நாங்க கூட வந்து போகலான்ற மாதிரி தான் யோசிக்கிறான். ஆனால் கென்னை வந்து விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கென்னு கூட போறியா, என் கூட வரியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்க. அவன் அப்படியே நான் கென்னு கூட தாண்டா போவேன், என்ன இருந்தாலும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா, நீனும் பேசாமல் எங்கள் கூட வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போக வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கென்னு கூட அவனும் போயிட்டான். கடைசி வரைக்கும் அவனுங்க ஸ்கூலுக்கு வர மாதிரி இல்லை. இங்கே நம்ம செயின்ட் இருக்கான்ல, சார் நிஜமாவே எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காகலாம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன்டா அந்த மரமட்டைக்கு இது கூடயாட இன்னும் வழங்கல அப்படின்ற மாதிரி நம்ம சங் சார் கேட்டுட்டு இருக்காரு. சரி சரி இங்கே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சார் அங்கேருந்து கிளம்ப. வந்து பார்த்தா ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான், மொட்டை மாடல நைட்டு பூரா கிடக்க வேண்டியதுதான். நம்ம சங் சாருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்குது, வச்சு நம்மளை சாத்திட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கத்திட்டு இருக்காங்க. சார் தயவு செஞ்சு திறங்க சார், உங்களுக்கு மண்டையில் அறிவு கிருவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கத்திட்டு இருக்கு. கடைசியில் வேறு வழி இல்லை, இன்றைக்கி இவன் கூட இந்த மொட்டை மாடலில் தான் இருந்தாகணும். என்ன சின்ன சிகரெட்லாம் அடிக்கிற போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட்டு கேட்க. நான் சிகரெட் அடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி சின்ன கேட்டுட்டு இருக்கான். எதுக்குடா இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட்டு கேட்க. உங்கள் அம்மா சொன்னதால் தானே உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நான் அப்படி சொன்னேன், உடனே நீ ஏன் மேலே தப்புன்ற மாதிரி பேசுகிறல அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்டு கேட்க. ஆமாம், என் அம்மாவுக்காக நான் பேசினேன், அதுக்காக நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்னு அர்த்தமா? அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதுக்காக என்னை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நீ என் காலை உடச்சப்ப கூட நான் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல, ஏன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னை விட்டுட்டு போன பார்த்தியா, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்டு கணத்துலேயே பொழியிருந்து ஒன்று விட்டுட்டான். சரிடா பரவாயில்ல அடி, என் ஃப்ரெண்டு தானே அடி, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட்டு வந்து பொழியிருந்து கணத்தில் சின்ன அடிக்க வாங்கிட்டே இருக்கான். நீ என் ஃப்ரெண்டாக என் கூட இருந்தப்போ எவ்வளோ நிம்மதியாக இருந்தா தெரியுமா? அந்த நிம்மதி எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் வந்து ஊருக்கு கழிச்சிட்டல நீ. இதுக்கப்புறமேட்டுக்கு நான் உன்னை மன்னிக்க போகிறதே கிடையாது, எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு ஓடிட்டுருக்க, நீ எப்படி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னு கேட்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, என் அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆச்சு அந்த டைமில், சிங்காக நீ வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து படுத்துட்டுலாம் இருந்திருக்க. ஆனால் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாத்தையும் உருக்கழிச்சிட்டலன்னு சொல்லிட்டு பொலியின் கணத்தில் விட என் செயின்ட்டு கீழே விழுந்து அந்த பெஞ்செலாம் அவன் மேலே விழுந்துச்சு, போச்சு ஆள் அவுட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்டு ஏந்திரடா டே ஏந்திரடா, என் டாமி ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன அப்படியே உலுக்கிக்கிட்டு கிடக்கான். ஆனால் அங்கே சங் சரின்னு கூப்பிட்டு பார்த்தா அங்கேயும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஐயோ போச்சு செத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கிட்ட வந்து கேட்டுட்ருக்க. நான் ஒன்றும் சாகலடா, நான்லாம் அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். கிறுக்காடா நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு இருக்க, ஆல்ரெடி நீ அடிச்சு தான் கீழே வந்து மறுபடியும் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி ஏஞ்சி தோலா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அப்படியே நம்ம செயின்ட்டை கைத்தாங்கலாம் எழுப்பி விட.
இதுக்கப்புறம்லாம் இப்படிலாம் அடிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகரக்கட்டை அப்படி காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் அவனை வம்பிழுத்துட்டு இருக்க. ஷின், இந்த முகரக்கட்டை தான் உனக்கு பிடிச்சிருந்துச்சி, உன் ஃப்ரெண்டாக இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம செயின்ட் வந்து பாவமன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கா ஷின்னுக்கிட்ட. நான் என் ஃப்ரெண்டு வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது பக்கத்துல எல்லாம் போயிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஓடிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் சொல்லிட்டு இருக்க. அதுவும் என் அம்மா டிவோர்ஸ்லாம் வாங்கின டைமில் நீ வீட்டுக்கெலாம் வந்து படுத்துருப்பல, அப்போ ஏதோ என் பக்கத்தில் தோல் கொடுக்க ஒரு தோல் இருக்க மாதிரியே இருந்துச்சு. அப்போல்லாம் நான் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ தான் சிங் சிங்க்கு ஓரளவுக்கு வந்து ஆறுதலாக இருந்த. அவள் அப்போ கூட அவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னாலும் எங்கள் அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் நீ என் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தேல்ல அந்த டைமில், அப்போது என் கூட வந்து யாரோ இருக்க மாதிரியே ரொம்ப தைரியமாக இருந்துச்சு. அந்த டைம்லலாம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்றது இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நீ நினச்சி ப்ரெஷியஸாலாம் நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு லோன்லியாகவே இருக்காது. இப்போது நீ வீட்டிலே இருப்பியா, அதனால் என் வீட்டில் வந்து ஏதோ தனியாக இருக்க மாதிரி எப்போவுமே எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது. நீயும் தூங்கலாம் மாட்டா, தூங்குற மாதிரி நடிச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீ பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னா என்னால் எப்படிடா ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் கேட்டுட்ருக்கான். செயின்ட்டுக்குலாம் ஒரு மாதிரி இப்படிப்பட்ட ஃப்ரெண்டை நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. என்னால் நீ அடித்ததை ஏற்றுக்க முடியாததை விட நீ என்னை விட்டுட்டு போனால் தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே செயின் இருக்கான்ல, எனக்கு இப்போ தான் புரியுது தானே நீ காலை உடச்சதுக்கு வந்து மேலே கோவமாக இருக்கான்னு நினச்சிருந்தேன், ஆனால் அது கிடையவே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு புரியுதுடா, மற்றவங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனால் உன் விஷயம்னா நான் கொஞ்சம் ரொம்ப டக்குன்னு வந்து ஃபீல் பண்ணிடுறேன்னா அதான் இப்படி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செயின்ட் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே 2 பேரும் பழையபடி வா வா பாக்ஸிங் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி குத்திட்டு சண்டை போட்டுட்ருக்கானுங்க. சரி சரி, இதுக்கு மேலே இந்த அடிக்கிற வேலை கிடிக்கிற வேலைலாம் இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து அப்படியே பழையபடி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சங் சாரும் ஜான் மாமும் அப்படியே ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக அப்படி இந்த ஸ்டார்லாம் பார்த்துட்டு அங்கே இந்த பில்டிங்லாம் பார்க்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூலாம் ரசிச்சிட்டு இருக்கேன். இங்கே நம்ம சேட்ஜின்னு அங்கே தான் வெயிட் பண்ணியிருப்போம் போல இருக்கு. என்னாலே நம்ப முடியல, இவங்கள சேர்த்து வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜான் மேம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோக்கா இருந்ததில்ல, ஆனால் என்னோட இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆனதுன்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன தான் சுச்சுவேஷன் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே இந்த மாதிரி ஈகோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்துடும். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து கோவமே பட மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறதுலாம் வந்து வருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்ஸா சொல்லிகிட்டு இருக்கேன். சரி சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், சீக்கிரம் ஸ்கூலை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம செயின்ட்டு தான் வந்து சின்ன வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக பைக்கில் ஏற்றிட்டு இருந்திருக்கான். அப்புறம் நம்ம இதுக்கப்புறமேட்டுக்கு வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியா, வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன வந்து சொல்லிகிட்ருக்கான். ஆமாம்மா வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி சரி, இதெல்லாம் வந்து நான் வண்டி ஓட்டும் போது சொல்லாத, எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்ற மாதிரி நம்ம செயின்ட் வந்து சொல்லிகிட்ருக்கா. சரி சரி, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி நம்ம ஷின் சொல்லிகிட்ருக்கான். சரி சரி, எமோஷனில் பேசாத, இதான் ஆக்சிடெண்ட் தான் ஆகிடுச்சுன்னா நீனும் சேர்ந்தா ஒழிக்கணும் சரியா அப்படின்னுமா நம்ம செயின்ட் சொல்லிகிட்ருக்க. சரி சரி, பார்த்து ஓட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஷின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு வழியாக வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டு போயிருங்க.